Hi friends, welcome to Salem Punitha's Recipes. இந்த வீடியோவில் மொச்சை அவரையை வச்சு ஒரு அருமையான சேலம் குகை ஸ்பெஷல் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து அரைச்சி செய்கிறதுனால சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இதை நம்ம கொஞ்சம் கெட்டியமாக வச்சு சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி அவரையை நல்ல க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். வெள்ளையாக இருக்கிறது வாங்கினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. க்ரீனிஷாக இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம மஞ்சள் பூசணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதே மாதிரி கத்திரிக்காயும் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அவரை வாங்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு விசில் மட்டும் வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், பூசணிக்காய், 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம பூண்டு பல்லும் சேர்த்துக்கணும். பூண்டு ஒரு 10-12 பல் சேர்த்துக்கலாம். அது சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா மசிஞ்சு வரும். அப்போ சாப்பிடவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். ஒரு 10-12 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ 3 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்னதாக 4, லவங்கம் ஒரு 6. இது கூடவே ஒரு 4 வரமிளகாய். பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதில் நான் 2 காஷ்மீரி சில்லியும் 2 வரமிளகாவும் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், பூண்டு, தேங்காய், புளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நாம் 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியே இருக்கட்டும், நல்லா கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் விழுதையும் இந்த அவரை கத்திரிக்காய்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல அதோடு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனாவே போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கணும். கடலெண்ணெய் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே அவரையும் வெந்திருக்கு, காயும் ஒரு விசில் விட்டாவே போதும். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் சுண்டட்டும். சுண்ட பிற்பாடு நம்ம கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து கொட்டணும். இப்போ நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு காரம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் காரம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே கொத்தமல்லி தழையும் கறிவேப்பிலையும் அதிகமாக சேர்த்துவேன். இப்போ தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே தாளிப்போட கொஞ்சமாக சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிடலாம் குழம்புல. அதே சூட்லேயே அது மேலேயே நம்ம கறிவேப்பிலையை கொஞ்சம் கசக்கி சேர்த்துட்டா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த சீசனில் குகை சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ நாமளும் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வீடியோ பார்த்ததும் தயவு பண்ணி ஒரு லைக் கொடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.